நல்லா இருக்கும், எல்லாருக்கும் பிடிக்கும். The Chennai Silks தரமான ஆடி, பெருமை மிக ஆடி. என்ன பண்ணிட்டு இருக்க? என்னாச்சும் கைக்கு? எதுக்கு செங்கல் வச்சு தேய்க்கிற? நீயும் பாத்துட்டு தானே இருந்த. இப்போ வந்து என்ன ஆச்சுன்னு கேக்குற? அந்த ராஸ்கல் விக்ரம் இந்த கையால என் ஜென்ம விரோதிக்கு ஆசீர்வாதம் பண்ண வச்சுட்டான். இந்த கரை எதுல கழனா போகுமோ, என்ன செஞ்சா போகுமோன்னு தெரியாம தான் இந்த செங்கல்ல வச்சு தேய்ச்சிக்கிட்டு இருக்கேன். ஐயோ, சும்மா நின்ன. சும்மா இரு, விடுன. அமதா, என் கைய விடு. இந்த கைய எரிச்சாதான் எனக்கு நிம்மதி. சும்மா இரு, விடுன. ஏங்க, அந்த கரை செங்கல் எல்லாம் வச்சு தேய்ச்சா போகாதுங்க. வேற எதை வச்சு தேய்ச்சா போகும்? அமுதா, பாத்ரூம்ல கெமிக்கல் இருக்குல்ல, அதை எடுத்துட்டு வந்து உன் அண்ணன் கிட்ட கொடு. கெமிக்கலை ஊத்தி தேய்ச்சா எந்த கரையா இருந்தாலும் உடனே போயிடுங்க. அப்படியே அண்ணி? ஐயோ, அது எனக்கு தெரியாம போச்சு பாருங்க. இருங்க, நான் போய் 2 நிமிஷத்தை எடுத்துட்டு. அறிவு கெட்டவள, அவ என் கை மொத்தமா எரிஞ்சு போகணும்னு யோசனை சொல்றா. அது புரியாம நீ போய் அந்த கெமிக்கல் எடுத்துட்டு வர போற. பின்ன வேற என்ன சொல்லணும்? இப்ப என்ன ஆயிடுச்சு உங்களுக்கு? ஏதோ பண்ணக்கூடாத காரியத்தை பண்ண மாதிரி செங்கலை வச்சு தேய்ச்சிட்டு இருக்கீங்க. ஏய், பண்ணக்கூடாத காரியம் இல்லடி, பண்ணக்கூடாத பாவம் பண்ணிட்டேன். அவ இந்த வீட்டுக்குள்ளேயே வரக்கூடாதுன்னு நினைப்பேன். அவ மூஞ்சிலேயே முழிக்க கூடாதுன்னு நினைப்பேன். இன்னைக்கு என் கையாலேயே அவளுக்கும் பின்னாடி பிறக்க போற குழந்தைக்கு சேர்த்து ஆசீர்வாதம் பண்ணிட்டேன். அந்த விக்ரம் ராஸ்கல் என்ன அந்த நிலைமை கொண்டு வந்து விட்டுட்டான். அத நினைச்சாலே எனக்கு அருவருப்பா இருக்கு. இப்ப நீங்க யார ஆசீர்வாதம் பண்ணீங்க? இந்த வீட்டோட மூத்த மருமகளங்க, இந்த வீட்டுக்கு விளக்கேத்து வந்த மகாலட்சுமிய. அவளதானே நீங்க ஆசீர்வாதம் பண்ணீங்க. அது உங்களுக்கு கரையா? அது உங்களுக்கு பாவமா? ஏய், இத பாரு, இந்த வீட்டுக்கு மூத்த மருமக, 2வது மருமகன் யாரும் கிடையாது. எனக்கு ஒரே மருமக தான். அது என் உயிரை காப்பாத்த போற என் பேரனை வயித்துல சுமந்துகிட்டு இருக்க யாழினி மட்டும்தான். சரிங்க, இனி அவ உங்களுக்கு பிடிக்காது. அவ உங்களை எதிர்த்து பேசினவ, உங்க நம்பிக்கைய தட்டி கேட்டவ. அவ மேல கோவப்படுறது கூட சரி. ஆனா அவ வயித்துல இருக்கிற குழந்தை மேல உங்களுக்கு பகை கிடையாதே. அந்த குழந்தை இந்த குடும்பத்தோட வாரிசு தானே. அந்த வாரிசையும் நீங்க ஆசீர்வாதம் பண்ணலாம்ல. உங்க ஆசீர்வாதம் அந்த குழந்தைக்கு தான் போயிருக்கு. அது கரையா பாவமா? நீங்களே சொல்லுங்க. ஏய், என்ன சொல்ற? இனியா கர்ப்பமா இருக்காளா? ஐயோ ஐயோ, அத்தை உளறிட்டாங்களே. என்ன பண்றது? அண்ணி, இனிய கர்ப்பமாவா இருக்கா? அது இல்ல இல்ல இல்ல, அவ கர்ப்பமாலாம் இல்ல. ஆனா கூடிய சீக்கிரம் அவளும் கர்ப்பம் ஆவால. நீங்க பண்ண ஆசீர்வாதம் எதிர்காலத்துல அந்த குழந்தைக்கும் போகும்ல. அததான் நான் சொன்னேன். இல்ல யாழினி, அததான் நான் சொன்னேன். இது பார், அவ கர்ப்பமாகலாம், இல்ல ஆகாம கூட போகலாம். அத பத்தி எனக்கு எந்த கவலையும் இல்ல. அவ வயித்துல குழந்தை உண்டானாலும் அது இந்த குடும்பத்தோட வாரிசு ஆகாது. நிச்சயமா அந்த குழந்தை என் வம்சாவளி கிடையாது, என் பரம்பரை கிடையாது. யாழினி ஒரு பையனை பெத்து கொடுப்பா பாரு, அது மட்டும்தான் என் ரத்தம், என் பரம்பரை, என் வம்சாவளி. அவன் தான் என் பேரன். வேற யாருக்கும் அந்த அந்தஸ்து கிடையாது. எல்லாம் உன்னால வந்த தாண்டி. அன்னைக்கு பூஜை நடந்தப்ப நீதான் அவளை தேவையில்லாம வர வச்ச. அவ வந்ததுனாலதான் அவளை நான் அன்னைக்கு திட்டி அனுப்பிச்சேன். அந்த வன்மத்தை மனசுல வச்சுக்கிட்டு உன் மகன் அவளை கூட்டிட்டு வந்து என் முன்னாடி நிறுத்தி ஆசீர்வாதம் பண்ண வச்சான். நானும் அந்த பாவத்தை பண்ற மாதிரி ஆயிப்போச்சு. என்னங்க நீங்க ஏன் மகன்னு சொல்லிட்டே இருக்கீங்க? அவன் உங்களுக்கு மகன் இல்லையா? ஏய், அவன் மகனாடி. அவன் நான் பெத்த மகன் நடந்துக்கிற மாதிரி என்கிட்ட நடந்துக்கிறான். என்ன காட்டு பய, என்னையே டவுரி கேஸ் போட்டு உள்ள தூக்கி வச்சிருவேங்கிறான். ஒரு மகன் பேசுற பேச்சாது. அவனை ஆசை ஆசையா படிக்க வச்சு இன்ஸ்பெக்டர் ஆக்கினேன். அவனுக்கு அந்த நன்றியும் மரியாதையும் கொஞ்சமாவது இருக்காடி. அவன் பொண்டாட்டியை நான் திட்டினேங்கிறதுக்காக என்னையே ஜெயிலுக்கு அனுப்ப பாக்குறான். அவனை என் மகன் சொல்லி நான் பெருமைப்பட்டுக்கணுமா? ஐயோ அண்ணி, அண்ணி, அண்ணனுக்கு தான் அந்த இனியாவையும் விக்ரமையும் பிடிக்காம இருக்கல. நீங்களாவது அண்ணன் மனசை புரிஞ்சுக்கிட்டு அவங்களை கொஞ்சம் விலக்கி வைக்கலாம்ல. நீங்க எதுக்காக எல்லா விசேஷத்துக்கும் அவங்களை கூப்பிடுறீங்க? ஏ அமுதா, வேண்டாம். அன்னைக்கு நீ வீட்டை விட்டு போனப்பவே உன்னை தலை முழுகிட்டோம்.
மறுபடியும் யாழ்னி உன்னை மன்னிச்சு கூட்டிட்டு வந்ததுனால மட்டும்தான் திரும்ப உன்னை இந்த வீட்டுக்குள்ள சேர்த்திருக்கோம். அதுக்கு அர்த்தம் உனக்கு இந்த வீட்ல எல்லா உரிமையும் கொடுத்துட்டோங்கிறது கிடையாது. எங்க குடும்ப விஷயத்துல இருந்து தயவு செஞ்சு விலகிரு. அதான் உனக்கு நல்லது, மரியாதை. போகட்டும் யாழ்னி, அவரு கையே அவர் இஷ்டம். செங்கலை போட்டு தேக்கட்டும், இல்ல கெமிக்கலை ஊத்தி கழுவி என்ன வேணாலும் பண்ணட்டும். உன்னாச்சுன்னா அவரு தான் கஷ்டப்பட போறாரு. நீ வா, நமக்கு என்ன, உள்ள போலாம். ஐயோ, சொன்ன கேளுங்க. நம்ம சென்னை சில்க்ஸின் பெருமை மிகு ஆடி சேல். நம்ம சென்னை சில்க்ஸ்ல ட்ரெண்டி கலெக்ஷன்ஸ் வந்துடுச்சு. up to 50% off. செம்ம ஜாலி ஆயிடுச்சு. தரமான ரகங்கள், fresh and trendy collections. up to 50% offer. எல்லாமே நல்லா இருக்கும், எல்லாருக்கும் பிடிக்கும். The சென்னை சில்க்ஸின் தரமான ஆடி, பெருமை மிகு ஆடி. சரிகமா டிவி ஷோஸ் தமிழ் யூடியூப் சேனல்ல லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.